அதனால ஏதோ கேள்வி கேட்டு அவங்களை மடக்கிடலாம்னு நினைச்சலாம் சட்டமன்றத்துக்கு இனிமேல் வந்துடாதீங்க. திரும்ப கேள்வி கேட்டாங்கன்னா உங்ககிட்ட பதில் இருக்காது. நாளைக்கு நீங்க வெளிநடப்பு தான் செய்யணும், உள்ள உட்காரவே முடியாது. அப்ப இந்த அளவுக்கு மிக சீரிய முறையில் நம்ம பணியாற்றிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? உள்ள நாங்க இவ்வளவு தைரியமாக எல்லா விஷயங்களும் எடுத்து பேசி செய்யறோம், எதிர்த்து நிக்கிறோம், களத்துல சட்டமன்றத்தை எதிர்த்து நிக்கிறோம் அப்படின்னா ஒரே காரணம், களத்துல நீங்க எல்லாரும் இருக்கிறீங்க அப்படின்றதுனால. களத்துல உங்களுடைய உழைப்பு என்ன நடந்தாலும் களத்துல மக்களோட மக்களாக நீங்க நிப்பீங்க அப்படின்ற ஒரே நம்பிக்கையில தான் மாண்புமிகு முதலமைச்சரும் சரி, அமைச்சர் பெருமக்களும் சரி, சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி தைரியமா களமாடிக்கிட்டு இருக்கிறோம். அதனால மக்கள் பிரச்சனைகளும் நில்லுங்க. மக்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் கழக நிர்வாகிகளிடம் ஆலோசித்து அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் மூலமாக, மாவட்ட நிர்வாகிகள் மூலமாக சட்டமன்ற உறுப்பினருக்கும் அமைச்சருக்கும் நீங்க கொண்டு வாங்க. கொண்டு வந்த அந்த பிரச்சனைகள் எல்லாம் உடனடியாக தீர்த்து வைக்கிறதுக்கான அனைத்து பணிகளிலும் மக்களோட மக்களா நீங்க நில்லுங்க. அந்த பணிகளை நீங்க செய்யுங்க. மிகப்பெரிய அளவில் அது உங்களுக்கு கை கொடுக்கும், நம்முடைய வெற்றியை உறுதி செய்யும். தலைவர் சொன்னதுதான், என்றைக்கும் நாம் மக்களோட மக்களாக நிற்கக்கூடிய மக்கள் சேவகனாக தான் இருக்க போறோம். எந்த இடத்துலையும் நம்ம அதிகாரத்தை வெளிப்படுத்தக்கூடாது, எந்த இடத்துல நம்ம ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற தோரணையை வெளிப்படுத்தக்கூடாது. மக்களோட மக்களாக என்றைக்கும் எப்படி இருக்கிறோமோ அப்படியே தான் இருக்க போறோம். குறிப்பா நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் சொன்னது போல எந்த இடத்துலையும் யாரையும் நம்முடைய முதல்வர் பேரையோ அமைச்சர் பேரையோ எம்எல்ஏ பேரையோ சொல்லி ஊழல் செய்ய மட்டும் அலோவ் பண்ணிடவே பண்ணிடாது. பல பேர் வருவாங்க, எனக்கு அறநிலையத்துறை அமைச்சர் தெரியும், எனக்கு எம்எல்ஏவை தெரியும், எனக்கு எம்பியை தெரியும், எங்க அண்ணன் அவர் தெரியுமா, என் தம்பி அவர் தெரியுமா, நான் சொன்ன அவர் கேட்பாரு தெரியுமான்னு வருவாங்க. தயவு செஞ்சு முதல்ல அவங்களை தூக்கி போய் வெளில போட்டுருங்க, உள்ள வைக்காதீங்க. அப்படிப்பட்டவர்களும் உள்ளே வைக்காதீங்க. மக்களுக்காக சேவை செய்யக்கூடியவர்களுக்கு எந்த விதமான அதிகாரமோ இந்த மாதிரியான பேச்சுகளோ தேவையே கிடையாது. நேரடியாக மக்கள் குறைகளை கேட்க போறீங்க, மக்கள் குறைகளை கொண்டு வர போறீங்க, நம்ம சரி செஞ்சு தரப்போறோம், மக்களுக்காக நிற்க போறோம், மக்களுக்காக பயணிக்க போறோம். அதனால இந்த பணிகளை மட்டும் சீரும் சிறப்புமாக செஞ்சு, ஏன்னா நம்ம அதை பண்ண மாட்டோம், நம்ம பேர் சொல்லிட்டு வெளில இருந்து வர பல பேர் அதை செய்வாங்க. அதனால அதற்கெல்லாம் நீங்க அனுமதி கொடுக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் நேர்மையாக, கடமை தவறாமல் மக்களுக்காக உழைக்கின்ற எண்ணத்தோடு நம்ம பயணிக்கணும். அதை நீங்க உறுதி செய்வீங்கிற நம்பிக்கையோடு அடுத்து எதிர்கொள்ளக்கூடிய அனைத்து தேர்தல்களிலுமே திருச்சி மாவட்டத்தில் மாபெரும் வெற்றியை தலைவருக்கு சமர்ப்பிப்போம் என்று சொல்லி விழாவை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு போக வேண்டியது இருக்கு, இன்னும் நிறைய விழாக்கள் இருக்கு, நலத்திட்ட உதவிகள் இன்னைக்கு பண்ண இருக்கும், இன்னைக்கு நாள் முழுக்க பல விழாக்கள் இருக்கு. அதனால இதை ஆரம்பிச்சு கொடுத்துட்டு மட்டும் நான் கிளம்பிடுறேன். மற்றபடி இந்த விழாவை சிறப்பாக செய்து முடித்து மக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் தொடர்ந்து பயணிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.